Hey, hi guys. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வைஃப் வந்து வீக்கெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பாப்பாவோட எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்னா பெசன்ட் நகர் பீச் தான் போயிட்டு இருக்கோம் போரூர்ல. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ இப்போ வாங்க நம்ம வீட்டில் இருந்து பெசன்ட் நகர் பீச் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அங்கே நம்ம என்னென்ன ஃபன் பண்ணோம், அங்கே என்ன ஃபுட் ரிவ்யூ எடுத்தோம், ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யஷு டன் 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 சொல்லிடு. டன் டன் சொல்லு. டன் ஸோ இப்போ வாங்க நம்ம vlog-குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் பீச் வந்துட்டோம். நம்ம வண்டியை வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ செம்ம வந்து இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கே ரொம்ப இதுவாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணலான்னு. தீபு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெசன்ட் நகர் பீச் வந்திருக்கேன் என் கூட. எப்படி இருக்குது இந்த மூமெண்ட் உனக்கு? எனக்கு இப்போ வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா இல்லை ஐஸ் கோலா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே மெரினா பீச்சில் என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல, அங்கங்கே நிறையா கடை ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஓரளவுக்கு. ஆனா அது 5 அது 5 பாயிண்ட் சார். ஓகேங்களா? இது 10 15 20 25 30 35 40 50 சார். சப்போஸ் 50 பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு இந்த ஜாலி ஐட்டம் ஆனா உங்களுக்கு மேலே இருக்கிற டால்ஸ் சொல்லுங்க. அந்த டால் எந்த டால் வேணா எடுத்துக்கலாம். சரி, இப்போ வாங்க நமக்கு எவ்வளோ லக் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேமில் மொத்தம் வந்து 5 பால்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க லெட்ஸ் ட்ரை. அஞ்சு ஒரு கப்பு கன்ஃபார்ம். சரி, அடுத்த ட்ரை பண்ணும். எல்லாமே அந்த சைடே போகுது. 0வா? 0 முட்டை. ஸோ இன்னும் நமக்கு 3 பால்ஸ் தான் இருக்கு. எனக்கு அந்த ஜாடி மூடி வேணும். ஜாடி அது வாய்ப்பு இல்லை குமார், இதுவும் போகவும் மாட்டேங்குது. திரும்பியும் 5 10 ஓகே 10 கன்ஃபார்ம். ஓகே லெட்ஸ் see. இன்னும் நமக்கு 2 பால்ஸ் இருக்குது. திருப்பி 20 பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். லெட்ஸ் கோ. எல்லாமே 0வே போகுது. அப்படி ஒரு அமைப்பு. தோழர் போடுங்க தோழர், போடுங்க. மறுபடியும் 0 தான் கன்ஃபார்மா? 10 கன்ஃபார்ம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். நமக்கு வந்து பெரிய ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பரிசா தாங்கண்ணா. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. ஸோ ஃபைனலாக அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ஸ்டாண்டுக்கு பதில் இந்த ஜாடி வேணா கூட எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ணே இந்தா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் பீச் வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம இது பண்ணோன்னா அந்த கேம் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இந்த கேம்ஸ்லாம் பிடிக்குன்றது கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு இதுவாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேமு. ஸோ பார்க்கலாம் அவங்களோட லக் என்னன்னு. அவர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாரு. ஸோ நீ எதில் போடுறியோ போடுடி, எனக்கு எதுனாலும் ஓகே தான். பாப்பா எது வேணும் கை காட்டு. சரி, ஒரு ரிங் அவுட் ஆயிடுச்சு. பொறுமையாக பார்த்து ஸ்லோவாக போடு. ஓகே, 2 சான்ஸ் அவுட்டு. நீ 5 போடு, நான் 5 போடுறேன். தீபு செட் 5 அவங்க லாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சான்ஸ் என்னன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலையா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ உனக்கு என்ன உனக்கு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கா உண்டியல், பிக் உண்டியல். ஓகேவா? ஏங்க ரிங்க உள்ள விடணும், ரிங்க வச்சு அதெல்லாம் அடிக்க கூடாது. சூப்பர். இங்க பாருங்க. வாவ், பண்ண டெக்னிக்கல். இங்க முன்னாடி இருக்க ஜாடியில போடுங்க. இந்த ஜாடியா? இது கூடவா? முன்னாடி எல்லாமே தான். இப்படி போடுங்க, ரொம்ப ஓங்கி போடக்கூடாது. அந்த ஜாடியோட அகலம் பெருசு. அது போகாதுக்கா. அதான் அப்படி வச்சிருக்காங்க அவங்க முன்னாடி. இந்தாங்க. வைங்க. எல்லாத்தையும் அடிக்காதீங்க. இப்படி போடுங்க, ஓங்கி போடக்கூடாது. ஓங்கி போட்டா ஜம்ப் ஆகும். காத்துக்கு பறக்குதுமா. சூப்பர். ஓங்கி போடாதீங்க, லைட்டா போடுங்க, ஜம்ப் ஆகும். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்றப்பா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. சோ ஃபைனல் சான்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? ஆமா ஆண்டி, நீங்க சொல்லி அம்மா கொண்டு கொடுத்தல. அவங்க வேற ஏதாவது கொடுக்கு. நீங்க ஆண்டிக்கு ஒன்னு அடிச்சு கொடுங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடின இந்த கேமில் வந்து நம்ம வின் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் போட்டேன், என் ஒய்ஃப் ஒரு ப்ராடக்ட் போட்டாங்க. ஸோ 100 rupees பே பண்ணோம். இது 100 rupeesக்கு நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான். ஸோ வாங்க இப்போ அடுத்து என்ன கேம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நிறையா கேம்ஸும் கிட்ட பீச் கிட்ட வந்து நிறையா ஃபுட்டு மாதிரி இருக்குது. ஸோ ஃபன்னாக சீரியஸ், ஆமாம் சீரியஸாக சொன்னால் நிறையா ஃபன்னியாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒரு வீக்கெண்டு சீரியஸாக ஒர்த்து தான் இங்கே வந்ததுக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சீ ஃபுட்ஸு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பானிபூரி அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃப்க்கு இந்த ஃபெதர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருந்தோம். இது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பீஸ் வந்து 100 சொல்லியிருந்தாங்க, நம்ம 50 கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க 70 சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம 60க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் 60க்கு ஒர்த்தா இல்லையான்றதும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து கோபி 65 கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு தான் இங்கே நம்ம வந்திருந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பஜ்ஜி, போண்டா எல்லாமே சொல்லியிருந்தாங்க. 5 வெரைட்டிஸ் ஆஃப் பஜ்ஜி இருக்குது. மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பொட்டேட்டோ சொல்லியிருந்தாங்க, வாழைக்காய் அந்த மாதிரி. ஸோ மிக்சடாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கோபி தான் ஒரு பிளேட் சொல்லியிருந்தோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனியன் இருக்கா? பிளெயின் ஆனியன். நல்லா இருக்காடி கோபி. ஸோ கோபி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல்லே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டோம் போல். ரொம்ப வாஷ்ரூம் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துடுச்சு. சரி வாஷ்ரூம் எதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த பிளேயிங் ஜோன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென் அண்ட் உமனுக்கு வாஷ்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பர் பர்சன் வந்து 5 rupees சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே தான், எமர்ஜென்சிக்கு இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனுமதி இலவசம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். குழந்தைங்க எடுத்தா வாங்கி தேயிலை போட்டுருங்க. குழந்தைங்க எடுத்தாலும் வாங்கி தேயிலை போட்டுருங்கம்மா. எந்த பொருட்களும் 20 ரூபா தான் பாருங்க. வாங்கம்மா பாருங்க, குழந்தைங்க தேயிலை பிடிச்சிங்கம்மா. பாருங்க, எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தான் பாருங்க. எந்த பொருளும் எடுக்கலாம் பாருங்க. எதை எடுத்தாலும் 20 ரூபா பாருங்க. each one 20 rupees all the piece. Any piece is each one 20 rupees. 20 ரூபா தான் பாருங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. 20 ரூபா நம்ம எந்த பொருளாக எடுக்கலாம் பாருங்க. எடுக்கிற பொருள் உங்களோட செல்போன், உங்களோட நகைகள் பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா பாருங்க. எதை வேணா எடுத்துலாம் பாருங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தான் பாருங்க.
பாருங்கம்மா இந்த பொருளாம் எடுக்கலாம் பாருங்க. குழந்தைங்களே எதையும் கொடுக்காதீங்கம்மா. எந்த பொருட்களும் 20 ரூபா தான். 20 ரூபாம்மா. எந்த பொருளாம் எடுக்கலாம் பாருங்க. எடுக்கிற பொருளை டேல போட்டுக்கோமா. குழந்தைங்களே கொடுக்காதீங்கம்மா. சரி, பாப்பாவுக்கு வீட்டில் சும்மா இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சும்மா சொல்லி கொடுக்கலான்னு ஒரு 2 புக்கும் வாங்கியிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் எது எடுத்தாலுமே 20 ருபீஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல ஸ்னோபால், ஹாரர் ஹவுஸ்ன்ற மாதிரி நிறையா ஃபன்னி ஆக்டிவிட்டீஸ் கூட இருந்துச்சு. அப்போ அங்கே பாரு, மேலே பாரு. ரொம்ப நாளாக நம்ம பாப்பாவுக்கு கண்ணாடி வாங்கலான்னு தேடிட்டு இருந்தோம். பட் அவளோட சைஸ்க்கு கரெக்டாக செட் ஆகலை. இந்த இடத்துல நம்ம தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு கரெக்டாக இது இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 130 கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வேறு செம பசின்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கேருந்து கிளம்பிடலாம், இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி நைட்டு டின்னர் முடிச்சுட்டே போயிடலான்னு பக்கத்தில் இருந்த A2Bல சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். ஃப்யூச்சரில் நிறையா vlogging கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்.